லிவர் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறீங்களா? லிவர் டேமேஜ் எதனால ஆகுது அண்ட் இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லிவர் இது நம்ம உடம்புல இருக்கிற இம்பார்ட்டன்டான லார்ஜஸ்ட் வைட்டல் ஆர்கன். இதுல 1 மினிட்ல 1.5 லிட்டர் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். இந்த லிவர் நம்ம பாடியில எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இது டீடாக்சிஃபை பண்ணும். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் மற்ற ஆர்கன்ஸுக்கு அனுப்பும். செகண்ட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம லிவர்ல பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகும். சோ இந்த பைல் ஜூஸ் நம்ம சாப்பிடுற சாப்பாடை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி ஃபேட் டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த பைல் ஜூஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேர்ட் இந்த லிவர் எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குளுக்கோஸ் தான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. சோ இந்த குளுக்கோஸ கிளைகோஜன் ஃபார்ம்ல இந்த லிவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எப்பப்ப நமக்கு எனர்ஜி தேவையோ அப்பப்ப இந்த லிவர் அதை ரிலீஸ் பண்ணும். ஃபோர்த், வேஸ்ட் ப்ராடக்டை இந்த லிவர் ரிமூவ் பண்ணும். அதாவது நம்ம பிளட்ல இருக்கிற பிலிருபினை நம்ம பிளட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த லிவர் ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டி, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நம்ம பாடிய பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த லிவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டேமேஜ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், அதாவது மது அருந்துதல். இந்த ஆல்கஹால் நம்ம டைஜஸ்ட் ஆகும்போது இது அசிட்டால்டிஹைடா பிரேக் டவுன் ஆகும். சோ இந்த அசிட்டால்டிஹைட் டாக்ஸினா கன்வெர்ட் ஆகுது. இந்த டாக்ஸின் நம்மளோட லிவர் செல்ஸ டேமேஜ் பண்ணும். செகண்ட், தேவையில்லாத தவறான டேப்லெட்ஸ் சாப்பிடுறது. இப்ப கை வலி கால் வலின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாம அவங்க டைரக்டா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அதுக்காக ஒரு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பெயின் கில்லரை வாங்கிட்டு சாப்பிடுறது. இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது அந்த டேப்லெட்ல இருக்கிற டாக்ஸின் உங்க லிவர்ல இருக்கிற செல்ஸ் டேமேஜ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். மோஸ்ட்லி ஹெப்படைட்டிஸ் பி, சி, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட உங்க லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஃபோர்த் செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்க வீட்லயே எந்த விதமான ஒர்க் அவுட்டும் எந்த விதமான டயட்டும் ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் ஃபேட்டி ஃபுட்ஸும் டிரான்ஸ்ஃபேட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி அதிகமான கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஃபேட் டெபாசிட் ஆகி அது கூட உங்க லிவரை டேமேஜ் பண்ணலாம். உங்க லிவர் மைல்டா தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதாவது எந்த சிம்டமுமே காட்டாது. அந்த லிவர் ஒரு 80% டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது ஃபங்க்ஷனிங்கே பண்ண முடியல அப்படின்னா தான் நமக்கு சிம்டமே காட்டும். மோஸ்ட்லி மஞ்சள் காமாலை, அதாவது ஜாண்டிஸ் அவங்களுக்கு வரும். அவங்களுடைய கண், ஐலிடு, ஸ்கின் எல்லாமே எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். செகண்ட் யூரின் எல்லோயிஷ் கலர்ல வரலாம், இல்ல டார்க் கலர்ல யூரின் வரலாம். அப்புறம் டைஜஸ்டிவ் டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ரத்த வாந்தி எடுப்பாங்க, அப்டனல் பெயின், கை வீக்கம், கால் வீக்கம், வயிற்றுல வீக்கம் வரும். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். உங்க லிவர் மைல்டா டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்கிற லிவர் டேமேஜ் ஆக அந்த லிவர் கொஞ்சம் வீக்கா ஆகும். அது ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். அப்புறம் போக போக என்ன ஆகும்னா, அந்த வீக்கா ஆன அந்த லிவருக்கு மேல ஃபைப்ரஸ் டிஷ்யூ, சின்ன சின்ன கட்டிகளா ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் நம்ம ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா, அந்த ஃபைப்ரோசிஸ் போய் அப்புறம் அந்த லிவர் சுருக்க ஆரம்பிக்கும். அதாவது சிரோசிஸ் ஆஃப் லிவர் அந்த கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறமும் உங்க லிவர் டேமேஜே ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லிவர் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுரும். அதாவது அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனிங்கே பண்ண முடியாது. சில பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது நான் லைட்டா தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், ஆனா என்னோட லிவர் டேமேஜ் ஆகுதா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. அதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருக்கும். அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்னா, ஒரு பேசிக் டெஸ்ட் தான் LFT, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அந்த டெஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு பிளட் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட என்சைம்ஸோட லெவல் எப்படி இருக்கு, எலிவேட்டடா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா, அதை வச்சு நம்ம உங்க லிவர் டேமேஜ் ஆகுதா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா USG பார்க்கலாம். லிவர்ல ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கா, இல்ல லிவர் ரொம்ப வீங்கி இருக்கா, இல்ல ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் இருக்கா, இந்த மாதிரி லிவர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம USG ஹெல்ப்